இதே மாதிரி உட்கார ஏந்தாரானா ஒரே நாள சிக்ஸ் பேக் வந்துரும். வராது வாசலே இருக்க முடியாது. முக்கியமான ஆள் நான் தான். ஓஹோ ஆமாண்ணா, முக்கியமான ஆள்னா நான் தான் வேசபகம். ஆமா சாது வரைக்கும் ஊரா சாப்பிடுறா. ஆமா, கடிகார ஆமாண்ணா, இது மட்டும் இல்ல, விழா குழு நடத்துறாங்க இல்லையா, அவரு எல்லோரும் உணவு இருந்துக்கிறாரு. யாரு பம்பக்காரன், ஊர் ஒடிப்பு, நாடகத்தாரு, அரங்காவலரு எல்லாம் ஊருக்கு ஊரு சாப்பாடு சாப்பிடுறீங்களே, அது நம்ம வேலைதான். சமையல் மாஸ்டர் இல்ல, ஏன் விளக்கு பாரத கதையை பார்த்தாயா? வேசர் பிறப்பும் விநாயகர் சிறப்பும் அடிப்படை. அது எப்படி என்றால், நான் எங்கே பிறந்து எப்படி வளர்ந்து அப்படி விளக்கம் தெரிந்ததா? இல்லை சுவாமி, அதாவது தெளிவாக தெரியவில்லை. பிரம்மனுடைய பிள்ளை வதிஷ்டர் பிள்ளை சக்தி. அதல்லப்பா, அதுக்காக பிரம்மனுடைய பிள்ளை வதிஷ்டர் சக்தி ஆனவன். விருத்தன்னு சொல்ல முடியாது. பெண்ணை மணந்தான். அப்படி மணந்து அவன் காலமடை வந்து விட்டான். சத்தியான இருந்து போயிட்டான். அந்த சமயத்தில் மனம் வருந்துகிறார். என்ன வந்து இந்த புராண காவியம் இதோடு முடித்து விடுவோம் தெரிகிறது அப்படி கருதி அவர் ஆலோசித்து இருந்து கொண்டிருக்கிறார். வதிஷ்டர் ஆனவர் மனவரியோடு அழகண்ணு சிந்தோடு இருக்கிறார். இந்த சமயத்தில் விருத்தை என்று சொல்லுமையான மருமகள் ஆனவர் ஆமா, நியாயப்படி பார்த்தால் நான் தான் அழுவணும் இல்லையா? என் கணவனாக இருந்த பிற்பாடு நான் தான் அழுவணும். நீங்க வருத்த வேண்டாம். இருந்தாலும் நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவர் உற்று பார்த்தார். யார? மருமகள் அந்த விருத்தையை உற்று பார்க்கிறார். அப்படி உற்று பார்க்கும்போது அவள் தேஜோமயமாக தெரிகிறார். என்ன மாமா, நான் பெண்பணியாக இருக்கிறேன், நீங்க சொன்னது வேறு, உற்று பார்க்கிறாயே என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம். அதாவது என் மகனா இருப்ப சத்திய ஆனவன் பிள்ளையாக பிறந்த விற்பார் தான் வேதங்களை கற்பித்தான் ஓதினான். உன் வயசுல இருப்ப சிசுவானது இப்போது வேதமானது ஓதுகிறது அப்படின்னு கெடுதலும் சரி ஆச்சரியப்படுத்தார். அந்த 10 திங்களும் கடந்து அதுல யார் பிறந்தது? சிவனை குறித்து ஐந்தாகில் தவம் செய்து இல்லையா, நாம் ஒரு மகனை பெற வேண்டும், உலகம் பிரசித்தப்பட வேண்டும். அது அசுர் சாமம் சொன்னேன். 4 வேதம் இருக்கிறது. இந்த 5ஆவது வேதமாக காவி ஏற்பட வேண்டும், உலகமானது உய வேண்டும். அதே கருதி தந்தையார் பராசர ஆனவர் அவர் பிறந்து வேதங்களை கரகண்டு சுற்றி வருகிறார். அந்த சமயத்தில் யமுனா நதிக்கரை ஓரமாக யார் இருந்தது? எங்கள் தாயார் பேர் சச்சாவதின்னு சொன்னேன். வச்சகஞ்சியான இருந்தது. ஆமா, அங்கே இருக்கவும் ஓட விடவும். ஆமா, அக்கறைக்கு போக வேண்டும். ஆமா, அக்கறைக்கு போக வேண்டும். என்னை கொண்டு போய் விடுவாய் அப்படி என்றால் இந்த ஓடத்திற்கு தகுந்த சுமையானது இருக்க வேண்டும் கருதி தெரிவித்தது. தகுந்த சுமையை நான் தருகிறேன் அப்படி என்று அந்த ஓடத்துக்கு தகுந்த சுமையை தந்தார்கள். ஆஹா, அவருக்கு போது அந்த ஓடமானது போகிற போது நடு தண்ணீரை போகும்போது அந்த அதாவது 27 நட்சத்திரமும் கூடுகிற பொழுது ஒரு பெண்ணை கூடினால் அது அறிவுக்குள்ளையா பிள்ளையாக பிறக்கும், உலகம் உய்யும். அப்படி பார்த்தார்.
பாரு ஆமா. வானத்தை பார்த்தபோது பார்த்தபோது அந்த பெண்ணையும் பார்த்தா ஏய். ஏ சுவாமி சுவாமி என்ன எதுக்காக உத்தரவுகிறாய் ஆமா. அப்படின்னு கேட்கும் ஏய். விளக்கத்தை சொன்னார் சொன்னார். உன்னை சேர்த்தார் சேர்த்தார். உலகம் உய்ய ஏய். ஒரு பிள்ளையான பிள்ளையாக்கும். அப்படி இருந்தார் ஏய். நானும் அறியாதவனாக இருக்கிறேன். அப்படி இருந்தார் ஏய். சுதந்திரபரமாக செய்து செய்தி அதோடு இல்லாமல் ஏய். அவர் தாசராஜன் விளக்கப்பட்டவர் விளக்க முடியாது இல்லையா? தாசராஜன் விளக்கப்பட்ட விளக்கப்பட்ட அந்த பெண்ணானவள் ஏய். பட்சவாதம் வீசுகிறது வீசுகிறது. அப்படி எனக்கு கருதி ஏய். அதுக்கு பரிமணமான கொடுத்தார்கள் கொடுத்தார். ஏய், பேசாதே. அந்த பரிமணம் சொன்னேன் சொல்ல முடியாது சாந்தன பாசையில பேசவும் ஈட்டவும் ஏய். அந்த நறுமணமானது நீங்கியது ஆமா. அந்த துன்மாட்டு நீங்கியது நீங்க அதுக்கு சொன்னாரு ஏய். சந்தனம் மந்தனா பேசுற போது ஆமா. பரிமள கிந்தி மறுமலர் செயல்படுத்தார் ஆமா. அவர் செயல்படுத்தி ஏய். அங்கே என்ன செய்தார் செய்தார். கூட வேண்டும் என்று சொன்னார் ஏய். பார்த்தால் ஆமா. பகற்காலமாக இருக்குது இருக்கிறது. எப்படி சாந்தனம் கூடுவது கூடுவது. அப்படி என்றார் ஏய். அவர் என்ன செய்தார் செய்தார். துணியை எடுத்து எடுத்து. கோயிலை தெளித்தார் ஏய். நேரமானது இருள் சூழ்ந்தது ஏய். மறுபடியும் ஆமா. ஆறு பெண்ணை கூடலாம் கூடலாம். அப்படின்னு சொல்லவும் ஏய். ஐயா ஐயா. இது கங்கையாக இருக்கிறது இருக்கிறது. நாம் இருவர் எப்படி கூடுவது ஆமா. அப்படி என்றார் ஏய். அவர் என்ன செய்தார் செய்தார். மறுபடியும் ஏய். அதாவது விபூதி எடுத்து எடுத்து. அங்கே தூவினார் ஆமா. ஒரு திரளான உருவமானது. ஆஹா ஏய். அது உருவமானது. ஆமா. இரண்டு பேரும் ஏய். அங்கே கூடி கலந்தார்கள் ஆஹா. ஏய். கூடி கலக்கும் போது ஆமா. உதிர்த்தீர்கள். ஆமா ஆமா. வியாச பகவான் பெயர் ஆ. வியாசர். வியாச பகவான் ஏய். அப்படியே கருதி கருதி நான் என்ன செய்தேன் ஏய். ஐந்தாவது வேதமா இருப்பேன் வேதம். ஒரு பாரத காவியத்தை உலகம் உய்ய உய்ய. எழுத வேண்டும் ஏய். அப்படியே நான் கருதி கருதி நான் எங்க போகிறேன் எங்க ஐயா? பிரம்மனை குறித்து குறித்து. ஆஹா ஏய். பிரம்மனை குறித்து ஆமா. நமங்கள் செய்வோம் செய்யவும் அந்த பிரம்மன் வந்தான் ஏய். ஐயா வியாசரே வியாசரே. என்னை எதிர்த்தாக துதித்தாய் ஆமா. அப்படின்னு கேட்கும் ஏய். நான் ஒரு காவியம் மனதில் உற்பத்தி ஆகிறது ஆமா. இந்த காவியத்தை எழுத வேண்டும் எழுதவன். நீங்கள் வாருங்கள் ஏய். அப்படின்னு சொல்லவும் ஆமா. நானும் வேதங்களை கொண்டு கொண்டு வணக்கங்களோடு மேற்கொள்கிறேன் மேற்கொண்டு. எனக்கு அதாவது ஓய்வு என்பது கிடையாது கிடையாது. இல்லையா ஏய். நீங்கள் வேண்டும் என்றால் ஆமா. விநாயகர் நிலை செல்லுங்கள் செல்லுங்க. அப்ப வந்து ஏய். பிரம்மாஜர் இருந்தார். ஆமா. அந்த பிரம்மனுடைய ஏய். வார்த்தை கேட்டு கேட்டு. முழுவதும் கடவுளாக கடவுள். விநாயகர் பெருமான தோன்றம் செய்தேன் தோத்திரம் செய்து. ஏய். அந்த விநாயகர் பெருமானார் ஆமா. அங்கே வருகிறார் ஏய். அந்த பொழுது ஆமா. ஏய் வியாசனே, வியாசர். எதற்காக வைத்தாய் ஆமா. அப்படின்னு கேட்கும் கேட்கும். என் மனதிலே ஒரு காவியம் இருக்கிறது இருக்கிறது. அந்த காவியத்தை நான் சொல்லவும் சொல்லவும் நீங்கள் எழுதுவது எழுத வேண்டும். அப்படி என்றால் ஏய். அப்படி என்றால் என்றால் நான் எழுதுகிறேன் எழுதுகிறேன். இது எதை கொண்டு எழுதுவது ஏய். எந்த ஏட்டை கொண்டு வைப்பது ஆமா. அப்படி என்று ஏய். ஏறியரும் சொன்னேன் சொன்னேன். மலையை ஏய். ஏடாக அமைத்தோம் அமைச்சு. ஏறியரும் மலையை ஏய். ஏடாக அமைத்தோம் அமைச்சு. விநாயக பெருமான் ஏய். எஜமானாசூரனை கொல்வதற்கு ஆமா. ஒளித்தாரை சன்னம் தந்தம். அந்த சன்னத்தை வைத்து ஏய். எழுத்தாணியாக எழுதினார் எழுதினார்கள். அந்த நான் சொல்லவும் ஏய். அவர் எழுதவும் எழுதவும். இந்த மாபெரும் பாரத காவியத்தை ஏய். 18 புராணம் எழுதினார் எழுதினார். இந்த பாரத காவியத்தை எழுதினார். ஆமா. என் மனதை அவர் பரிசோதித்தார் ஓஹோ. எப்படி ஏய். இந்த வேசரானவன் ஆனவன். தடுமாடும்படியாக நாம் ஒன்று சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும். அப்படின்னு கருதி ஏய். நாம் புதிதாக ஒன்று ஏதாவது சேர்த்து எழுத வேண்டும் சேர்த்து எழுத வேண்டும். அப்படின்னு கருதி ஏய். அந்த விநாயக பெருமானவர் ஆமா. ஒரு சில வார்த்தையை செய்யுள் அமைத்து ஏய். அவரும் எழுதுகிறார் ஐயா. நான் விடா முயற்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏய், இப்படியாக ஆமா. அந்த எழுதி ஏய். இதை கொண்டு போய் ஆமா. படைக்க வேண்டுமே ஏய். யாரிடத்தில் கொண்டு போக வேண்டும் வேண்டும். அப்படின்னு கருதி ஏய். கைலாயம் சென்று சென்று நாங்கள் வைத்தோம் ஏய். பார்க்கிற போது ஆமா. இருக்க உலகத்துல இருக்குமே ஏய். புராண காவியங்கள் காவியங்களில் ஒரு தட்டிலேயும் ஏய். நான் பாடி இந்த பாரதத்தை ஆமா. ஒரு தட்டிலேயும் ஏய். வைக்கும்போது ஆமா. இது பாரமாக இருந்தது இருந்தது. அதனால ஏய். இதுக்கு மகாபெரும் காவியம் காவியம். பாரதம் ஏய். பாரதம் பாரதம். ஏய். அப்படி ஏய். எழுதி ஏய். மறுபடியும் மனம் ஓட்டி விட்டு ஆமாங்க. அப்படி ஓட்டின பிற்பாடு ஏய். என்ன நடந்தது உண்டா. விஷயா ஏய். மறுபடியும் ஆமா. என்னாய் விட்டது ஏய். இந்த பாரத காவியத்திலே காவியத்தில் சிறப்பாகவும் ஏய். பேரோடும் ஆமா. புகழோடும் ஏய். வாழ்ந்தவன் ஒருவர் இருக்கிறான் யார் ஐயா?